வணக்கம் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குருவே துணை. அவலம் மறந்தாலும் குருவாக்கை மறக்க மாட்டேன். குருவே உங்கள் பாதமே சரணம். எனக்கு இந்த ஜோதிட கல்வியை கற்றுத்தந்த திரு ஏஎன் கணிய ராஜசேகர் ஐயாவை வணங்கி அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பதிவு குரு பெயர்ச்சி பற்றியது. குரு எந்த ராசியில் இருக்காரு, எந்த ராசிக்கு போக போகிறாரு, எப்போ பயிற்சி ஆகிறாரு, இதை பற்றின பதிவு தான் இன்று காண போகிறோம். குரு நிற்கும் ராசி ரிஷபராசி. ரிஷபராசியிலிருந்து அவர் பயிற்சியாக போகிறது மிதுன ராசிக்கு. மிதுன ராசியில் முதல்ல இருக்க நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். அந்த ராசிக்கு தான் அவர் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி 1:19க்கு மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் நட்சத்திரத்திலிருந்து ரிஷபராசியிலிருந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை 12 ராசிக்கும் இவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். இவருக்கு 5, 7, 9 பார்வை பலனும் உண்டு. இவர் மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக துலாம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக கும்ப வீட்டை பார்க்கிறார். இவர் நின்ற ராசி பார்க்கும் ராசிகளையும் பலப்படுத்தப் போகிறார். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேச ராசிக்கு 3ஆம் ராசியான மிதுனத்தில் குரு நிற்கும் போது அவர் பார்க்கும் வீட்டின் பலனும் நிற்கும் வீட்டின் பலனும் என்ன? அவர் நின்ற வீடு மேஷராசிக்கு 3ஆம் வீடு, பார்க்கும் வீடு மேஷராசிக்கு 7ஆம் வீடு துலாம். இந்த வீட்டை தனது 5ஆம் பார்வையால் பார்ப்பார். அடுத்து அவர் தனது 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்கிறார். இது மேஷ ராசிக்கு 9ஆம் வீடாக வருகிறது. அடுத்து அவர் தன் 9ஆம் பார்வையால் கும்ப வீட்டை பார்ப்பார். இது மேஷ ராசிக்கு 11ஆம் வீடாக வருகிறது. ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு அமர்ந்து மேஷ ராசியின் 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீட்டை குரு பலப்படுத்துகிறார். இதன் மூலம் மேஷ ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது? 3 என்பது முயற்சி, 7ஆம் வீடு என்பது நண்பர்கள் வீடு, பொதுமக்கள், 9ஆம் வீடு என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், 11ஆம் வீடு என்பது மகிழ்ச்சி ஸ்தானம், லாபஸ்தானம். 3ஆம் இடம் வெற்றியையும் குறிக்கும், சின்ன சின்ன ஆசைகளையும் குறிக்கும். இதனால் இது சார்ந்த நன்மைகளை எவ்வாறு அடைவார்கள் என்பதை வரிசையாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மேஷ ராசியினர் என்ன முயற்சி செய்தாலும் அது வெற்றியாக வந்து சேரும். முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் காலம் இந்த குரு பயிற்சியில் நடக்கும். இவர்களுக்கு புதிய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக இருக்கும். இந்த மேஷ ராசியில் இருக்கும் குழந்தைகள் போட்டித் தேர்வு எழுதும் நபராக இருந்தால் அவர்கள் கட்டாயம் வெற்றி பெறும் காலமாக இருக்கும். இந்த மேசராசி மேச லக்னக்காரர்கள் விளையாட்டு வீரர்களாக இருப்பின் கட்டாயம் வெற்றி உண்டு. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவார்கள். சிறிய பயணங்களை மேற்கொள்வார்கள். சிறு சிறு பயணங்கள் செய்ய நேரிடும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். பணி உயர்வு, அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது தீவிரமாகாது, குறையும் தன்மை ஏற்படும். சுமூகமான உறவாக மாறலாம். நண்பர்களால் நன்மை கிடைக்கும். நண்பர்களோடு அதிகம் பழக வாய்ப்பு ஏற்படும். கூட்டுத் தொழில் இவர்களுக்கு சாத்தியமடையும். அதன் மூலம் வருமானம், பெரிய பணத்தை சந்திக்க நேரிடும். தந்தை மூலம் நன்மை கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சென்று வருவார்கள். கும்பாபிஷேகங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வார்கள். மூத்த சகோதரன் சகோதரி, இளைய சகோதரன் சகோதரி இவர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் தருணம் நடைபெறும். மகிழ்ச்சிக்காக முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவார்கள். வீடு கட்டுவதற்காக விரயம் செய்வார்கள்.
பல நாளாக முயற்சித்து வந்த தடைகள் நீங்கும். பத்திரம் பதிவு செய்வார்கள். கணவன் மனைவி இருவரும் இணைந்து எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். ஒரு குறிப்பிட்ட தொகையை தனது வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யும் வருடமாக இது அமையும். அதிக மேசராசி மேச லக்னக்காரர்கள் யூடியூபில் வெற்றியை சந்திக்கப் போகிறார்கள். இவர்களின் சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் ஆண்டாக அமையும் இந்த குரு பெயர்ச்சி. வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்புகள் வரும். ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த வருடம் வெற்றி பெறுவார்கள். ஆராய்ச்சியில் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வார்கள். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி மேச ராசிக்கு நன்மையை தரும். மேச ராசியின் பலன்களை இதுவரை பார்த்தோம். அடுத்த பதிவில் ரிஷப ராசியின் பலன்களை பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.